ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான மீ சீரீஸான தி ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் வித் வீக்கஸ்ட் கிரஸ்ட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோட்ல காமிச்ச அந்த டார்க்னஸ்ங்கிற டிராகனோட பேர் ஐரிஸ். இந்த விஷயத்தை நான் அதில் மென்ஷன் பண்ண விட்டுட்டேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐரிஸ் தி டார்க்னஸ் டிராகன் அப்படின்னு தான் அந்த டிராகனை கூப்பிடுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஸ்ட்ராங்கஸ்ட் சேஜ் வித் வீக்கஸ்ட் கிரஸ்ட் சீசன் 1 எபிசோட் 4. நம்ம ஹீரோ அந்த ஏர்ஹார்ட் அப்படிங்கிற டீமன் இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சு வந்து சேர்ந்துட்டான். செக்யூரிட்டிக்கு இருக்கிற டீமனை கொண்டு இப்போ டேரக்டா அந்த பில்டிங்குள்ள போலாம் அப்படின்னு பிளான் பண்றான். நல்ல வேளை நான் ஆடியஸ் சைடு இருக்கேன், இல்லைன்னா என் கதையும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லுது. உள்ள ஏர்ஹார்ட் இருக்கிறதையும் அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு டீமன் இருக்கிறதையும் நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். அச்சோ அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் கத்துற சவுண்ட் கேக்குது. பார்த்தா அந்த டிராகன் ஸ்ட்ரைட்டா போய் அந்த பில்டிங்ல மோதும். உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு ஒன்னும் இல்லப்பா, ரொம்ப நாள் கழிச்சு லேண்டிங் பண்றல அதான் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவும், நான் கேட்டது ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த டிராகனை பார்த்து சொல்றான். எங்களுக்கு எதுவும் ஆகலப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ ஐரிஸ் வெளியே இருக்கிற இவங்க 3 பேர் மட்டும் உள்ள போறாங்க. நம்ம ஹீரோ மேஜிக் யூஸ் பண்ணி டெலிபதி மூலியமா இவங்க மைண்ட் கூடயே டைரக்டா பேசுறான். எதிரிக்கு நம்ம என்ன பிளான் போடுறான்னு தெரியக்கூடாது, அதுக்காக நம்ம இப்படிதான் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. இந்த தடவை டீமன்ஸ் அட்டாக் பண்ற வேலையை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு ஸ்பெல்ல கொடுக்குறான். சரி இப்போ இவங்க அந்த ரூம்குள்ள போறாங்க. ஆனா அந்த இடத்துல டீமன் இருக்கிற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோ இப்ப அந்த டெலிபதி ஸ்பெல்ல ஆக்டிவேட் பண்ணி இவங்க கிட்ட மைண்ட்லயே பேச ஆரம்பிக்கிறான். இங்க ஒரு டீமன் கன்சீல்மெண்ட்டை போட்டு ஒளிஞ்சிருக்கு. சோ அது உங்க கண்ணுக்கு தெரியாது, பட் மேஜிக்கல் பவர் இந்த இடத்துல டிஃபரெண்டா தெரியும். அதை சென்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். லோரி அதை சென்ஸ் பண்ணி அதை அந்த கார்னர்ல தான் இருக்குன்னு டெலிபதி மூலியமா சொல்றான். நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அதோட இன்விசிபிலிட்டி மேஜிக் இப்ப நம்ம ஹீரோ பிரேக் பண்றான். ஆல்மா இப்ப அவளோட ஆரோவை வச்சு அட்டாக் பண்ண போகவும், நான் அட்டாக் பண்ண போறேன் இந்த டீமன் என்ன அசையா மணிக்குன்னு ஆல்மா கேட்கவும், அது இன்னும் இன்விசிபிளா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அவ அட்டாக் பண்றா. உங்களால எப்படி என்ன பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கேக்குது. உன்னோட கன்சீல்மெண்ட் ஸ்பெல்ல நான் பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பொடி பையா நீ யாரு அப்படின்னு அந்த டீமன் கேட்கவும், நான் தான் மேடியஸ்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேடியஸா? அதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் கிங்டம்ல இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு ஃபாஸ்டா மேடியஸால இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. நீ மேடியஸ் மாதிரியே இருக்கிற ஒரு ஃபேக். மேடியஸா இருந்தா இந்த இடத்துக்கு பார்த்த உடனே என்ன கொண்டிருப்பான். நீ என்னடா பேசிட்டு இருக்க, நான் நம்ப மாட்டேன், நீ ஒரு ஃபேக் அப்படின்னு அந்த டீமன் அட்டாக் பண்ண வருது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அது கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி லோரி மேஜிக்கல் ஆரோ ரெடி பண்ணி கொடுக்குறா. ஆல்மா அதை வச்சு அட்டாக் பண்றா. இந்த சாதாரண ஆரோஸ்லாம் என்ன எதுவுமே பண்ணாத அப்படின்னு அந்த டீமன் அசால்ட்டா விட்டுருது. ஒரு ஃபேக்கா இருந்தா கூட நீயும் நல்லா தான் சண்டை போடுற அப்படின்னு சொல்லி அந்த டீமன் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டீமன் கொஞ்சம் ஸ்லோவாகுது. அப்பதான் அந்த டீமனுக்கு புரியுது அது சாதாரண ஆரோஸ் இல்ல, டீமன்ஸை கொல்லக்கூடிய டாக்ஸின் மேஜிக் கலந்த ஆரோ அப்படின்னு சொல்லி. நீ ஒரு ஃபேக் மேடியஸ், நான் கண்டிப்பா உன்கிட்ட தோத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் இப்ப திடீர்னு பவர்ஃபுல்லா மாறுது. இந்த ஸ்பெல்லுக்கு பேரு டிஸ்ஃபார்ச்சூன். சாக போறோம்னு தெரிஞ்சுட்டுனா தான் கிட்ட இருக்கிற மொத்த மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணுவாங்க. அது அவங்கள ரொம்பவே பவர்ஃபுல்லா மாத்தும் அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த மிஸ்ஃபார்ச்சூன் ஸ்பெல் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது, ஓடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா அந்த டீமன் லோரியவோ ஆல்மாவே அட்டாக் பண்ணுது. நான் சும்மா கிண்டல் பண்ண, அது ஜஸ்ட் டாக்ஸிக் கலந்த இல்யூஷன்ஸ். அவங்க 2 பேரும் இங்க தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த டீமனோட உடம்புல நிறைய டாக்ஸின் பரவிடுச்சு. உன் கதை முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஆல்மா கடைசியா ஒரு ஆரவை யூஸ் பண்றா. அவ்வளவுதான், அந்த டீமன் இறந்து போயிடுச்சு. ஹே நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ஜாய் பண்றாங்க. ஆமா மேடி, இங்க 2 டீமன் இருக்குன்னு சொல்லி இன்னொன்னுங்க அப்படின்னு கேட்கும். நீங்க ஐரிஸ் கூட சேர்ந்து மேல பறந்துகிட்டு இருக்கீங்க, இதை நான் தனியா சமாளிச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ 3 மேஜிக் கிறிஸ்டல்ஸை அந்த இடத்துல பிரேக் பண்றான். ஏன்னா சில டீமன்ஸ் மிஸ்ட் மாதிரியும் மாறும், அதாவது புகை மூட்டை மாதிரியும் மாறும். அது எல்லாத்தையும் மெட்டீரியலைஸ் பண்ணி ஒரே பாடியா கொண்டு வரதுக்கு நம்ம ஹீரோ அதை பண்றான். என்னோட மிஸ்ட் ஃபார்ம்ல இருந்து என் விருப்பமே இல்லாம நீ இப்படி என்ன மெட்டீரியலைஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல, ஆனா ஏன்டா இப்படி பண்ணணும்னு உன்னை வருத்தப்பட வைக்கிறேன், உன்னை கொல்லுவேன் அப்படின்னு அந்த டீமன் சொல்லவோ, இல்ல அது முடியாது, ஏன்னா நான் தான் உன்னை கொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏர்ஹார்ட் வேணா நீ கொண்டிருக்கலாம், என்ன அவ்வளவு ஈஸியா உன்னால கொல்ல முடியாது. இந்த காலத்துல இருக்கிற எந்த ஹியூமன்ஸாலையும் எனக்கு ஈக்குவலா சண்டை போட முடியாது அப்படின்னு அந்த டீமன் அட்டாக் பண்ணுது. ஆனாலுமே நம்ம ஹீரோ அதுக்கு டஃப் கொடுக்குறான். ஆனா ஒரு கட்டத்துல அந்த டீமன் வந்துட்டு நம்ம ஹீரோவோட கையை துண்டா வெட்டிடுது. உண்மைதான், இது ஏர்ஹார்டை விட ரொம்பவும் ஸ்ட்ராங்கானதுதான், ஆனா இதோட மேஜிக் அனாலிசிஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். கதை முடிஞ்சது அப்படின்னு அந்த டீமன் வெட்ட வரவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா அவன் கையை ஹீலிங் பண்ணிட்டு, உன்னோட அனாலிசிஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன், அவ்வளவுதான் உன் கதை முடிஞ்சது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த டீமன் அட்டாக் பண்ற ஒரு அட்டாக் கூட நம்ம ஹீரோ மேல படல. இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு இந்த டீமன் ஆச்சரியப்படவும், நான் தான் முதல்லயே சொன்னல, உன்னோட மேஜிக்கை நான் கம்ப்ளீட்டா அனாலிசிஸ் பண்ணிட்டேன், நீ என்ன டச் பண்ணாதான் என்னால உன் மேஜிக்கை அனாலிசிஸ் பண்ண முடியும், நீ என்னோட கையை வெட்டல, நான் தான் உன்னை வேணும்னே விட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ அந்த டீமனை அட்டாக் பண்றான். இந்த டீமனும் இப்ப செத்து போயிருவோம் அப்படின்னு தெரிஞ்சு மேஜிக் சர்க்கியூட் ஓவர் கிளாக் அப்படிங்கிற ஒரு அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணுது. தாங்கிட்ட இருக்கிற எல்லா மேஜிக்கல் எனர்ஜியும் ஒரே நேரத்துல யூஸ் பண்ணுது. ஏர்ஹார்ட் யூஸ் பண்ண அந்த மிஸ்ஃபார்ச்சூன் ஸ்பெல்ல விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆனது. ஆனா நம்ம ஹீரோ இதை ஈஸியா தடுத்துருதான். சாதாரண மனுஷங்களால இதை பண்ணவே முடியாது அப்படின்னு அந்த டீமன் ஷாக் ஆகுது. சோ இப்போ திரும்பவும் அந்த மிஸ்ட் ஃபார்முக்கே மாறி இது தொடர எல்லாமே ஒரு ஹீரோ அப்படின்னு அந்த டீமன் சொல்லவும், நம்ம ஹீரோ திரும்பவும் அதை மெட்டீரியலைஸ் பண்றான். ஆனா உன்னால எப்படி இதை பண்ண முடியுது அப்படின்னு அந்த டீமன் கேட்கவும், நான் தான் முதல்ல சொன்னல, உன்னோட மேஜிக்கை அனலைஸ் பண்ணிட்டேன், உன்னோட மேஜிக் எப்படி ஒர்க் ஆகும், நீ அடுத்து என்ன பண்ணுவா, உன்னோட நெக்ஸ்ட் மூவ் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த டீமன் உடம்புல இப்ப டாக்ஸிக் ஏறிட்டு இருக்கு. உன்னோட சரௌண்டிங்ல இருந்தா நீ மேஜிக் அப்சர்வ் பண்ணுவான்னு தெரியும். நான் முதல்ல இந்த இடத்தை சுத்தி டாக்ஸினை கலந்து வச்சிட்டேன், அதையும் சேர்த்து தான் நீ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க. இப்போ உன்னோட பாடி ஓவர்லோட் ஆகி சதற போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த டீமனோட பாடி வெடிச்சு சதறிடுது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு கிறிஸ்டல் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டிராகன்ல இருந்து டைரக்டா குதிச்சு, மேடி நல்ல வேளை உனக்கு எதுவாகல, நீ சேஃபா இருக்க அப்படின்னு சொல்லி லோரி சொல்லவும், நான் உன்னை கவலைப்பட வச்சிருந்தா சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா இது என்ன கிறிஸ்டல் அப்படின்னு ஆல்மா கேக்குறா. இது ஒரு டிராகன் வைன் பில்லர், எர்த்துக்கடியில இருக்கிற மேஜிக் இது உறிஞ்சிட்டு இருக்கு. இந்த டீமன்ஸ் தான் இதை செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க.
இதை யூஸ் பண்றது மூலமா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் ஆர்மியை சமன் பண்ண முடியும். 5000 மான்ஸ்டர்ஸ்க்கு மேலேயே சமன் பண்ணலாம். அதுவும் சாதாரண மான்ஸ்டர்ஸ் இல்ல, பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ். இதை நம்ம கேபிட்டல் அட்டாக் பண்ற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் 5000க்கும் மேல கேபிட்டல்ல பவர்ஃபுல்லான மான்ஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஆல்மா ஷாக் ஆகுறா. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு லோரி கேட்கவும் அந்த டீமன் பிளாஸ்ட் ஆனதுல கிங்டம் டார்கெட் பண்ணதுல இருந்து இப்போ ஒரு 6 தள்ளி தான் அந்த மான்ஸ்டர் சமன் ஆகும். என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க எல்லாரும் திரும்ப கேபிட்டல்கே போறாங்க. உங்களை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது அப்படின்னு ஐரிஸ் கேட்கவும் இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது, அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ யோசிச்சுட்டு டிராகன்ஸ் மனுஷங்களா மாற மாதிரியான ஒரு ஸ்பெல் உண்டுன்னு நினைக்கிறேன், அது உனக்கு தெரியும்லான்னு கேட்கவும் தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. நீ செகண்ட் அகாடமில ஒரு ஸ்டூடெண்டா வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா என்ன மாதிரி வித்தியாசமானவங்க எல்லாம் ஏத்துக்கிடுவாங்களான்னு ஐரிஸ் கேட்கவும் வித்தியாசமான ஒரு ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி அங்க இருக்கான் அப்படின்னு மத்த 2 பேரும் சொல்றாங்க. நீ அகாடமில ஜாயின் பண்ணா சில விஷயங்களை கத்துக்கலாம், உன்னோட ரெக்கையவா அந்த இடத்துல இருக்க ஹீலிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு மனசுக்குள்ள உன்னை வச்சு டிராவல் பண்ணா எனக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐரிஸ் இப்ப ஹியூமன் ஃபார்முக்கு மாறவும் அவ ஒரு பொண்ணு நீ பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவோட கண்ணை மூடுறாங்க. யார் ஹார்ட நான் கொண்டுட்டேன், இதுதான் அதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனோட கொம்ப கொடுக்குறான். அவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்ணி கொஞ்ச நாள்லயே அவனை தோக்கடிச்சுட்டு திரும்ப வந்துட்டியா அப்படின்னு பிரின்சிபல் ஷாக் ஆகுறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஏர் ஹார்ட் மாதிரியான ஒரு பெரிய டீமனை தோக்கடிச்சதையே ஒரு பக்கம் இருக்கட்டும் அசால்ட்டா சொல்றானே அப்படின்னு பிரின்சிபல் யோசிக்கிறாரு. இவதான் ஐரிஸ் என்னோட பார்ட்டில இருக்கா, இவளையும் நீங்க இந்த அகாடமில ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ ரெக்கமெண்ட் பண்ணங்கிறதுக்காக இவளுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் கிடையாது, இவ்வளவு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் அப்படின்னு பிரின்சிபல் சொல்றாரு. சரி ஓகே இவ பாஸ் பண்ணிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எதுக்கு ஒரு சேஃப்டிக்கு எக்ஸாம் நடக்கும்போது நானும் கூட நிக்கலாமா, நான் எதுவோ இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். என்னது சேஃப்டிக்கா, சரி ஓகே அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹியூமன் ஃபார்முக்கு மாறி இருந்தாலும் இவ ஒரு டிராகன், இவளோட மேஜிக் இவ ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணலைன்னா இந்த அகாடமியை வெடிச்சு செதறிடும். ஐரிஸ் நாளைக்கு எக்ஸாம்ல உன்னோட பெஸ்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்றா. டிராகன் வைன் கிறிஸ்டல் மான்ஸ்டர்ஸ் வரதை பத்தி பிரின்சிபல் கிட்ட சொல்லலையா அப்படின்னு மத்த 2 பேர் கேட்கவும் இப்பவுமே நம்ம அதை சொல்லி அவங்களை பயன்படுத்த வேணாம், டைம் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஐரிஸ் டிராகன் யாருக்கும் டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஹியூமன்ஸ் இருக்கிற மாதிரி அவ கையிலே ஒரு கிரஸ்ட வர வைக்கிறான். இதை கூட உன்னால பண்ண முடியுமான்னு அவங்க ஆச்சரியப்படவும் டெவில்ஸும் இந்த மேஜிக் யூஸ் பண்ணி தான் எல்லாரையும் ஏமாத்தினா மறந்துட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இவ டிராகன்ங்கிறதுனால இவளுக்கு எழுத தெரியாது, ரிட்டன் எக்ஸாம் இவ ஒழுங்கா பண்ணல, சரி பிசிக்கல் எக்ஸாம்லயாச்சும் எப்படி இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. மேடியஸ் ரெக்கமெண்ட் பண்ண ஆளுனா நீ திறமசாலியா தான் இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த நைட் சண்டை போடுறதுக்காக வந்திருக்காரு. யார் இவரு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவர் தான் கிங்டமோட நைட் ஆர்டர் லீடர், இவர் கூட நீ சண்டை போட்டு கூட தோக்கடிச்சியா அப்படின்னு சொல்லி லோரி சொல்லுவோம். இவரை மறந்துட்டேன் மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லி ஆல்மா சொல்றா. அந்த நைட்டை நினைச்சு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஐரிஸோட கை தவறி ஸ்வாட் போயிடவும் அது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி ஐரிஸ் போடுறா. போர்க்களத்துல எதிரிங்களை பார்த்து இப்படி பயந்து போடக்கூடாது அப்படின்னு அந்த நைட் அட்டாக் பண்ண பிறகும் நான் தான் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னல அப்படின்னு அவன் கத்தியா அசால்ட்டா பிடிக்கிறா. இவ ஹியூமன் தானா, வெறும் கையை வச்சு ஸ்வாட பிடிச்சிட்டா, அவளுக்கு அடி கூட படலையே நம்ம பார்க்கவும் இது ஒரு ஸ்வாட் மேட்ச்ங்கிறதுனால ஸ்வாட வச்சு தான் சண்டை போடணும் இல்லையா அப்படின்னு அவன் லைட்டா மேல தூக்கி போடவும் நம்ம ஹீரோ டக்கு நம்ம முன்னாடி ஷீல்டு வர வைக்கிறான். இந்த ஸ்வாட பேட் மாதிரி யூஸ் பண்ணி அவனை அடிச்சிருதா. சாரிங்க ஸ்வாட் வளைஞ்சிடுச்சு அப்படின்னு அவ சொல்றா. இவ உண்மையிலேயே ஹியூமன் தானு பிரின்சிபல் கேட்கவும் ஆமா ஹியூமன் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப மேஜிக் வச்சு அந்த டார்கெட்டை அட்டாக் பண்ணன்னு சொல்லுவோம். எல்லாம் ஏன் இவ்வளவு குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அது பூமராங் மாதிரி அப்படியே திரும்ப வந்துருது. நம்ம ஹீரோ டக்குன்னு ஷீல்டு போட்டு எல்லாரையும் கவர் பண்றான். அந்த பிளாஸ்ட் நடந்து அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளமே கிரியேட் ஆயிருது. லோரி என்ன பண்ற, ஒழுங்கா பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சாரி மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவ ட்ரை பண்றா. திரும்பவும் அது மிஸ் ஆகி மேல போய் வெடிக்குது. மேடியஸ் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணாதான் கரெக்டா வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்ப அவ கிரவுண்ட்ல கைய வச்சு ஏதோ ஒரு மேஜிக் யூஸ் பண்றா. நம்ம ஹீரோ எப்பவுமே ப்ரொடெக்ஷன் ஸ்பெல்ல போட்டு ரெடியா வச்சுக்கிறதா பார்த்தா ஒரு பெரிய பிளாஸ்டே நடக்குது. அந்த அகாடமில பாதி டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. நான் எல்லா டார்கெட்டையும் அட்டாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ நின்னுட்டு இருக்கா. இப்போ என்ன சொல்றீங்க சார் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் டெக்னிக்கலி இவ எல்லாத்தையுமே கரெக்டா தான் அட்டாக் பண்ணிருக்கா. சரி நான் இவளை பாஸ் பண்றேன், இவ பாஸ் ஆயிட்டா நான் அவனை அகாடமில ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் சொல்றாரு. ஐரிஸ் உனக்கு எதுவாகலையே அப்படின்னு சொல்லி ஆல்மாவும் லோரியை விசாரிக்கிறாங்க. அகாடமி போச்சு அப்படின்னு பிரின்சிபல் வருத்தப்படவும் நான் இதை சரி பண்ணி தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இவ டிராகன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. சோ இவன் நார்மல் ஹியூமன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் இவ கிட்ட வந்து சண்டை இழுப்பாங்க. ஏன்னா இவ ரொம்பவும் குட்டியாவும் வீக்காவும் தானே தெரியுறா அப்படின்னு சொல்லி அதுல நடக்கிற ஃபன்லாம் வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.